ஏங்க வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். சில சாதத்தில் பார்த்திங்கன்னா துலா லக்கணமாக இருக்கும். துலா லக்கணத்துக்கு 10 குடையன் சந்திரனா. பால் வியாபாரம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க ஐயா, நாங்கள் பால் வியாபாரம் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இதே துலாக்கணம் மறுபடியும் பார்க்குற ஒரு சாதகம், துலா லக்கணத்தில் வந்து சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கு அப்படின்னா என்னங்க ஐயா விவசாயம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, எங்களுக்கு விவசாயம் பழைய பூர்வமே இருக்குது, நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் வாங்கி விவசாயம் தான் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பாருங்கள், துலா லக்கணத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் சந்திரன் நீர்நிலை சம்மந்தப்பட்டது. உங்கள் ஏரி உங்கள் தோட்டத்துக்கு பக்கம் ஆறு போதுங்க ஐயா. ஆமாங்க, காவேரி ஆறு போதுங்க எங்கள் தோட்டத்துக்கு ஒட்டி அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த 10ஆம் இடத்து அதிபதி, அப்போ 10ஆம் இடத்து அதிபதி சந்திரனோட சேர்ந்துருந்தாலோ, 10 குடை வந்து சந்திரனோட பார்த்தாலோ, சந்திரன் சம்மந்தப்பட்டது அதில் மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க உணவு சார்ந்த சம்மந்தப்பட்டது தான் பண்ணுவாங்க. இப்போ லக்கணத்துக்கு 10ஆம் இடம் வந்து சந்திரனாக இருக்கார். நான் சொல்லுவேன், அந்த 10 குடை வந்து சந்திரனாக இருக்கார், சந்திரன் உச்சம் பெற்றிருக்காருன்னா நீங்கள் கேட்ரிங் படிங்க தம்பி. உணவு சார்ந்து சம்மந்தப்பட்டது நீங்கள் படிங்க தம்பி. கண்டிப்பாக கேட்ரிங் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படி நான் உறுதியாக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க படித்து முடித்தோடனே 10 வருஷம் சந்திர திசையே வருது. சந்திரன் அங்கே 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார், சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார். அப்படிங்கும்போது அந்த 10 வருஷம் நீங்கள் சம்பாதிக்கிறதே உங்கள் லைஃப் ஃபுல்லாக போகுது. ஏன்னா உணவு கேட்ரிங் சம்மந்தப்பட்டது. நீங்கள் கேட்ரிங் படிங்க தம்பி, நீங்கள் சொந்தமாக ஹோட்டல் வைக்கலாம், பெரிய லெவலுக்கு நீங்கள் வரும், பெரிய லெவலுக்கு நீங்கள் சொத்து சுகம்லாம் நீங்கள் சேர்த்துருவீங்க. ஏன்னா சந்திரனா வந்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்க தான் பெரிய மந்திரி மினிஸ்டர்லாம் இருந்தவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கடக லக்கணம் உங்களுக்கு 10ஆம் வருது, 10 குடைய சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கும்போது நீங்கள் கேட்ரிங் படிங்க. கேட்ரிங் படிச்சிங்கன்னா உணவு சார்ந்த சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக நீங்கள் படிங்க, நீங்கள் வாழ்க்கையில் செய்ப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவங்க செய்ச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. 10 குடை இப்போ சந்திரனோட சுக்கரன் சேர்ந்தாலோ, சந்திரன் பார்த்துக்கிட்டாலே உணவு சம்மந்தப்பட்டது, கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி வந்து பால் வியாபாரம், தண்ணி சம்மந்தப்பட்டது, நீர்நிலை, விவசாயம், இதெல்லாம் பாருங்கன்னா இந்த தஞ்சாவூர் சைடு பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பாங்க. இந்த நீர்நிலையில் ஒர்க் பண்ணுறவங்க, விவசாயம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சைடு வந்து அதிகமாக இருப்பாங்க. அவங்க சாதெல்லாம் பாருங்கள், சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும். சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த விவசாயம், வயக்காடு, வயல், அந்த பில்வெளி அப்படி சம்மந்தப்பட்டது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த சாதத்தெலாம் பார்த்திங்கன்னா அந்த தஞ்சாவூர் சைடு பார்த்திங்கன்னா அவங்க பூராமே அப்படி தான் இருக்கும். சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும், சனி சந்திரங்க பார்வை இருக்கும், அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்லாம் தயார் பண்ணுறாங்க. இப்போ பிரிட்ஜில் வச்சு பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்கு நிறையா தயார் பண்ணுறாங்க. அவங்க பூராமே பெரிய கூல்ட்ரிங்க் எல்லாம் தயார் பண்ணுற கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டும் சரி, ஓனர் சம்மந்தப்பட்டது போகிறங்க, இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க சந்திரன் 10 குடையவனாக இருப்பார், சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பார், சந்திரன் உச்சம் பெற்றிருப்பார். அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க் வச்சு நடத்துகிறாங்கன்னா காலங்காலம் போய்ட்டுருப்பாருங்க, அப்படி ரன் ஆகிட்டு இருக்கல. அதுக்கெல்லாம் எப்படின்னா அவங்க லக்கணத்துக்கு 10 குடையன் சந்திரனாக வருவார், சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பார், உச்சம் பெற்றிருப்பார், சந்திரனை வந்து சுக்கிரன் பார்ப்பார். இப்போ கூல்ட்ரிங்க்லாம் இனிப்பு அல்லவா, ஸ்வீட்டு உணவு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பார், உச்சம் பெற்றிருப்பார், இல்லைன்னா சந்திரனை வந்து சுக்கிரன் பார்ப்பார். என்ன சொல்கிறதுன்னா இந்த ஸ்வீட் ஸ்டால் சம்மந்தப்பட்டது, இந்த டீ கடை, உணவு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் வச்சுருப்பாங்க. நான் நிறையா சாதத்தை வந்து ஆராய்ச்சிக்காக எடுத்து வச்சு பார்ப்பேன். இவங்க சந்திரன் 10 குடைய சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு, 10 குடைய சந்திரன் உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உணவு சார்ந்த சம்மந்தப்பட்டது, கேட்ரிங், உணவு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கிறேன். விவசாயம்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தது தான். இப்போ விவசாயம்லாம் கொஞ்சம் மாறி வருது. எல்லாமே லேட்டஸ்ட்டாக ஏதோ ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு விவசாயம் சம்மந்தப்பட்டது இல்லாமல் கேட்ரிங், உணவு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சந்திரன் சுக்கிரன் பார்த்துக்கிட்டாலோ, லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சந்திரனாக இருந்தோ, சந்திரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தாலே கண்டிப்பாக உணவு சார்ந்து சம்மந்தப்பட்டது, கேட்ரிங், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் அவங்க கண்டிப்பாக செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.